சரி, இப்போதைக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த திட்டத்தை வந்து இந்தியா கூட்டணி வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க. அது ஒரு 15 கட்சிகள் எதிர்க்கிறாங்கன்னு வைங்களேன். இந்த 15 கட்சிகள் வந்து நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா நிறைவேற்ற முடியாமல் தடுக்க முடியுமா சார்? இப்போ உள்ள அந்த எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தோம்னாலும் மொத்தம் மக்களவையில் பார்த்தா 543 இருக்குது. இதில் இந்த 2 பங்குங்கிறது 364 பேரோட ஆதரவு தேவை. என்டிஏக்கு 292 எம்பிக்களோட ஆதரவு இருக்குது. இதே போல் மாநிலங்களவையிலும் அந்த 2 பங்குங்கும் போது வந்து 164 பேர் ஆதரவு தேவை, 112 இருக்குது. இந்த எண்ணிக்கை அடிப்படையில் இங்கே கணக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியால் அதை தடுத்து நிறுத்த முடியுமா சார்? மக்களவையிலையோ மாநிலங்களவையிலையோ இந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் இப்போதைக்கு தடுத்து நிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்தியா கூட்டில் இருக்கிற கட்சிகள் இதை கடுமையாக நிச்சயமாக எதிர்க்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு என்று வந்தால் எதிர்த்து வாக்களிப்பார்கள். அதன் பிறகு இந்த அரசாங்கம் என்பது ஒரு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அரசாங்கம் அல்ல, ஒரு மூர்க்கத்தனமான முறையில் செயல்படக்கூடிய அரசாங்கம். இதுக்கு இன்றைக்கு இருக்கிற மோடி அரசாங்கம் தவறாக புரிந்து கொள்ளாதீங்க, இது ஜனநாயகத்தின் மீது கடுகளவும் நம்பிக்கை கிடையாது. மொத்தமாக சர்வாதிகாரத்தின் மீது பாசிச கொள்கையில் நம்பிக்கை உடையவர்கள். என்ன தீங்கு வேணும்னாலும் எதற்கும் கவலைப்படாமல் செய்யக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நாடாளுமன்றத்தில் ஒரு முறையான விவாதம், ஜனநாயக முறையில் ஒரு விவாதம். இப்போ இவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் பரிந்துரை செய்திருக்கிறார். இந்த பரிந்துரையை அரசு என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு நேர்மையான அரசாங்கமாக இருந்தால் இந்த பரிந்துரையை நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் முன்வைத்து விவாதத்திற்கு உட்படுத்தியிருக்க வேண்டாம். விவாதத்திற்கு உட்படுத்தாம நேரடியாக அமைச்சரவையை பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு இது அமுலுக்கு வரும் என்று அறிவிப்பதே ஒரு அப்பட்டமான ஒரு ஜனநாயக விரோதமான செயல். ஒரு கமிட்டி போடுறாங்க, அந்த கமிட்டி கருத்துக்களை எல்லாம் கேட்டிருக்குது. அந்த கமிட்டியில எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க, நடைமுறை சாத்தியம் இல்லை என்று கருத்து சொல்லியிருக்காங்க. அப்ப அதையெல்லாம் தாண்டி பல்வேறு கருத்துக்களை எல்லாம் நாங்கள் கேட்டுதான் இந்த பரிந்துரை செய்கிறோம் என்று பரிந்துரை செய்கிறார்கள். அந்த பரிந்துரையை நாடாளுமன்றத்தில் விவாதத்தில் வச்சிருக்கலாமே. நாடாளுமன்றத்திற்கு முன்னால் இந்த அறிக்கை வைக்கப்பட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஜனநாயக பூர்வமான விவாதத்தை மேற்கொண்டிருந்தால் இது பற்றி நம்ம பரிசீலிக்கலாம். விவாதமே இல்லாம ஒரு கமிட்டி போட்டாங்க, கமிட்டி பரிந்துரை செய்தது, கமிட்டி பரிந்துரையை உடனே அமைச்சரவை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஒப்புதல் அளித்து விட்டது என்று சொல்வது இது எந்த வகை ஜனநாயகம்? இது எந்த வகை ஜனநாயகம்? இது ஒரு எதேச்சையான போக்கு இல்லையாது, ஒரு சர்வதிகார போக்கு இல்லையாது. மசோதா மேல விவாதம் நடக்க போகல சார். அதுல கருத்து சொல்லலாம்ல. இப்ப இந்த பரிந்துரைகளை முன்வைத்து தான் இந்த மசோதா தாக்கல் செய்ய இல்ல அது கருத்து அதுல பண்ணிருக்கலாம். அதுல சொல்ல கருத்து தாக்கல் செய்ய போறாங்க. இல்ல மசோதா தாக்கல் செய்வாங்க, கருத்து சொல்லலாங்கிறது ரைட்டு தான். ஏன் இந்த அறிக்கையே நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு வைக்கலாமே? ஜனநாயகம் தானே, இது ஒரு ஜனநாயக நாடு தானே. ஒரு குழு போடுறாங்க, அந்த குழு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு இல்ல, அரசால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு குழு. அந்த குழு பரிந்துரை செய்கிறது. அந்த பரிந்துரையை விவாதத்துக்கு வைங்க, நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு வைங்க, சட்டமன்றங்கள்ல விவாதத்துக்கு வைங்க. அதுக்கப்புறம் நீங்க மசோதா தாக்கல் செய்யலாமே. அது இல்லாம அமைச்சரவை ஏற்றுக்கொண்டது, அமைச்சரவை ஒப்புதல் அளித்து விட்டது என்று சொன்னால் தங்களுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சிக்கிறார்கள். நாட்டை பற்றியோ நாட்டு மக்களை பற்றியோ ஜனநாயகத்தை பற்றியோ சிறிதும் கவலைப்படாமல் தங்களுடைய சொந்த நோக்கம், சொந்த அஜெண்டாவை நிறைவேற்ற முயற்சிக்கிறார்கள். அதனால்தான் எதேச்சகர அரசாங்கம் என்று நான் குறிப்பிடுகிறேன்.